ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கவர்மெண்ட்டில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த கிட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து எந்த மந்தில் கொடுப்பாங்க, எத்தனை குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க, முக்கியமாக யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்றத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எத்தனை வகையான பொருட்கள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் எப்படி 18,000 வந்து கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பர்டிகுலர் மந்தில் வந்து 2 குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த கிட்டு வந்து கொடுப்பாங்க. முதல் குழந்தைக்கும் வாங்கிக்கலாம், 2வது குழந்தைக்கும் வாங்கிக்கலாம். எத்தனாவது மாதத்தில் இந்த கிட்டு கொடுப்பாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு 5 மந்த் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றப்போ தாராளமாக யார் வேணாலும் இந்த கிட்டு வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் ப்ரைவேட்டில் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா கூட இப்போது 9th மந்த் வரைக்குமே ஒரு ரெகுலர் செக்கப் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும். அதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்த ஸ்கேனு, பிளட் டெஸ்ட் எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட்டில் போய் காமிச்சோம் அப்படின்றப்போ நம்ம ரெகுலராக அங்கே பார்க்குற மாதிரி ஒரு கணக்கு வரும். ஸோ அது மாதிரி பார்க்குறப்போ 5 மந்த் முடிஞ்ச அப்புறம் கவர்மெண்ட்டில் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் ப்ரைவேட்டில் பார்க்குறதா இருந்தால் கூட கவர்மெண்ட்டில் இந்த நம்ம ரிப்போர்ட்டில் எடுத்து போய் காமிக்கிறோம், மந்த்லி ஒன்ஸ் டாக்டர் போய் நம்ம அட்டன் பண்ணுறோன்றப்ப நம்மளுக்கு இந்த கிட்டு கொடுப்பாங்க. நம்ம ஏரியா நர்ஸ் வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரி, இந்த கிட்டில் என்னென்ன இருக்குன்றதை கிளியராக அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதில் இருக்க ஒரு பொருளுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நம்மளுக்காக கவர்மெண்ட் கொடுக்குது, ஸோ நம்ம அதை வாங்காமல் விடுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இல்லையா? இதில் நிறைய பொருட்கள் கொடுக்குறாங்க, அதில் இருக்க ஒரு பொருளுமே ரொம்ப யூஸ்ஃபுல் தான். இது ஒரு சில பேர் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து எல்லா பொருளும் வாங்கி சாப்பிட முடியும், ஸோ அவங்களுக்கு இது பயன்படாது. பட் ஒரு சில பேரால் வந்து எதையுமே வாங்கி சாப்பிட முடியாது இல்லையா? அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கிட்டில் வந்து இந்த மாதிரி டவல் வந்து கொடுக்குறாங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. பேபி ஒன்ஸ் நம்ம வாங்குகிறோம், டெலிவரி ஆகுதுன்றப்போ இதில் வச்சு கூட அழகாக வாங்கிக்கலாம். நல்லா பியூர் ஒயிட் டவல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க அப்படின்றப்ப கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2வது இந்த மாதிரி கப் ஒன்று கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஆரஞ்சு கலரு, க்ரீன் கலர், இப்போது ப்ளூ கலர், இது மாதிரி கலரில் கொடுக்குறாங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. 3வது வந்து டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எத்தனை கொடுக்குறாங்க அப்படின்றப்போ 2 பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பாக்ஸ் வந்து 1/2 கிலோ, ஒரு பாக்ஸ் 1/2 கிலோ நினைக்கிறேன், மொத்தம் 2 வந்து கொடுக்குறாங்க. இல்லை 1 கிலோ பாக்ஸ் 2 பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஆவினோட கீ பாட்டில் வந்து கொடுக்குறாங்க, நெய் வந்து கொடுக்குறாங்க. இப்போது நம்ம டேட்ஸ் அப்படின்றப்ப டெய்லி ஒரு 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்றப்போ நமக்கு ஹீமோக்ளோபின் லெவலில் அதிகரிக்கும். அதேமாதிரி இந்த கீ வந்து இந்த சாம்பார் சாதம் சாப்பிட்றப்போ, இல்லை வந்து ஒரு தோசை சுட்டு சாப்பிட்றப்போ, இதெல்லாம் சாப்பிட்றப்போ பாப்பாவுக்கும் ரொம்ப நல்லது. நார்மலாகவே நெய் சாப்பிட்டா நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? குழந்தை வழிக்கிட்டு வழியே இல்லாமல் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆவி நெய் எவ்வளோ பிராண்டட்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக வாங்காதவங்களாம் போய் வாங்கிக்கோங்க. 3வது ப்ரெக்னன்சி டைமில் நான் எந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸும் குடிக்கவே இல்லைன்றவங்க இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பவுடர் வந்து நீங்கள் வாங்கி குடிக்கலாங்க. அவ்வளோ சத்து, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனே சுடுதண்ணியில் நல்லா காய்ச்சி கலக்கியும் குடிக்கலாம். அப்படி இல்லாதவங்க வந்து பால் நல்லா காய்ச்சி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா இது வந்து வெனிலா ஃப்ளேவர், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குழந்தைக்கு, கருவில் இருக்க குழந்தைக்கு தேவை நிறைய சத்துக்கள் இதில் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பாட்டில் ஹார்லிக்ஸ் வாங்க போனால் 350 ரூபா இல்லையா? ஸோ இது மாதிரி 2 பாட்டில் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நல்லா பிராண்டடு, தாராளமாக சாப்பிடலாம். இதனால் குழந்தைக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. கண்டிப்பாக இது வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளோ சத்து. இதே நான் வெயிட்டே போடல, ரொம்ப பிலோ வெயிட்டில் இருக்கன்றவங்க யாராக இருந்தாலும் இது மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறது வாங்கிட்டீங்கன்றப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்க. அதாவது வயிற்றில் பூச்சி ஏதாச்சும் இருக்குன்றப்போ ஏதோ எங்கிட்ட அது மாதிரி இந்த டேப்லெட் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது நம்ம போட்டுக்க சொன்னாங்க அந்த கிட்டில். அப்புறம் 3 சிரப் வந்து கொடுக்குறாங்க. 3 சிரப் பாட்டில் வந்து கொடுக்குறாங்க. அது நைட்டு தூங்க போகிறதுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சிப் வந்து ஊற்றிக்கணுமா, காலைல சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சிப் வந்து ஊற்றி சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றப்போ நம்ம உடம்புல வந்து இரும்பு சத்து குறைபாடாக கம்மியாக இருக்குது, ஏன்னா ப்ரோட்டீன் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு உடம்புல நிறைய சத்துக்கள் கம்மியாக இருக்கும். அதனால் குறை பிரசவம் ஆகிடும், சுகப்பிரசவம் ஆக முடியாமல் போயிடும். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அடுத்தடுத்து இருக்குது இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நிறைய பொருள் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றப்ப ப்ரைவேட்டில் போய் காசு கொடுத்து நிறைய பொருள் வந்து வாங்கி சாப்பிடுவோம். பட் கவர்மெண்ட்டில் கொடுக்குற எந்த ஒரு பொருளையும் நம்ம மதிக்கவே மாட்டோம். அதனால் பட் கண் கூட பார்த்தோம் அப்படின்றப்ப இதில் நம்ம நிறைய பயங்கரமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. இது நிறைய பேருக்கு சரியாக தெரியறதே கிடையாதுனால, ஒருவேளை உங்களுக்கு இது ஏரியா நர்ஸ் நீங்கள் கவர்மெண்ட்லேயே பார்க்குறீங்கன்றப்ப கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க. அப்படி வாங்கலைன்றப்போ இது வந்து இருக்கும். நான் வந்து 5 மந்த்துக்கு அப்புறம் வந்து வாங்கலாம்னு சொன்னாங்க. நான் வந்து 7th மந்தில் தான் வாங்கினேன். நீங்கள் உங்கள் ஏரியா நர்ஸ் கிட்ட கேட்டு இதை வாங்கிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு கிட்ட செப்பரேட்டாக வந்திருக்கும், அதை நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. அது அவங்ககிட்டே தான் இருக்கும். இல்லை அப்படின்றப்போ நீங்கள் அவங்ககிட்ட ஒன்ஸ் நீங்கள் கேட்டிங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக அது உங்களுக்கு கொடுத்தே தான் ஆகணும். இந்த சிரப் அவ்வளோ சத்து, அந்த சத்து மாவு பவுட்ரு அவ்வளோ சத்து, பேரிச்சம்பழம், நெய், இப்போ இது எல்லாமே நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறோன்றப்போ ஒரு 2000 ரூபாய் கிட்ட வைக்கணும் இல்லையா? ஒரு ஹார்லிக்ஸ், பூஸ்ட்லாம் போகிறப்போ அதில் எவ்வளோ காசு இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த கிட் வாங்கிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணுன்றப்போ கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.